Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ தான் 18 வயசு ஆகுது. ஆகி ஒரு மாதம் 2 மாதம் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்போட பேர் ஸ்டூக்ரெட். இந்த அப்ளிகேஷன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக தான் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு ப்ளே ஸ்டோரில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75K ரிவ்யூஸ் 4.6 ஆவரேஜாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். 1 million+ டவுன்லோட்ஸும் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் மேக்ஸிமமாகவே உங்களுக்கு 15,000 தான் லோன் கொடுப்பாங்க. அண்ட் எடுத்தவொடனே உங்களுக்கு 15,000லாம் தந்துட மாட்டாங்க. எடுத்தவொடனே ஒரு 1000 2000 இந்த மாதிரி தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, ஒரு சின்ன லோன் அப்ளிகேஷன் தான். ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, ஸோ உங்களுக்காண்டி தான். ஸோ அபவுட்டில் இந்த அப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாம்பிள் கேல்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோன் ஒரு 1000 ரூபா எடுக்கிறோம் அப்படின்னா டெனர் பீரியட் 90 days போட்டிருக்காங்கல்ல. ஸோ இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாகவே 90 days தான் கொடுப்பாங்க. அது இந்த 1000 ரூபாய்க்கு கிடையாது, 15,000 ரூபாய்க்கு. அந்த மேக்ஸிமம் 15,000 ரூபா எடுக்க முடியும்னு சொன்னால அந்த 15,000 லோன் அமௌண்ட்டுக்கு வேணால் இவங்க 90 days கொடுக்கலாம். இந்த 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக இவங்க 90 days கொடுக்க வாய்ப்பே இல்லை. வேணால் ஒரு மாதம் கொடுப்பாங்க. சரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 0% போட்டிருக்காங்க, பெரானும் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பைட் தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்லைன்ற மாதிரி, ஆனால் வேறு பக்கம் எடுப்பிடுங்கிற மாதிரி தான். சரியா, ஸோ இது எதுக்காக இந்த 0% அப்படின்னா, ஸோ இப்போ நான் வீடியோ போடும்போதே தம்ப்நெயிலில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் 0% இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுருவேன். ஸோ இது மூலமாக வியூஸ் போகும். என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. ஸோ அது மூலமாக இந்த கம்பெனிக்கு லாபம் தான். ஸோ அதனால் 0% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இங்கே இல்லை அப்படின்னாலும் இங்கே ப்ராசஸிங் ஃபீஸில் 240 ரூபா பிடிச்சிட்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே 240 ரூபா இங்கே பிடிக்கிறாங்க ப்ராசஸிங் ஃபீஸில். சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் ப்ராசஸிங் ஃபீஸ். இந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி ஒரு 43 ரூபா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸில் மட்டுமே நம்ம ஒரு 300 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டில் 113% போட்டிருக்கு. ஸோ கதை என்ன, 1000 ரூபா வாங்கியிருக்கோம், 1 month பீரியட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு 240 ரூபா ப்ளஸ் எல்லா ஜிஎஸ்டியும் சேர்த்து ஒரு 300 ரூபா. 1000 ரூபா வாங்கினதுக்கு 300 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். சரியா, இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு போங்க. சரியா, ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனில் இவங்க கொடுக்குறது. ஆனால் எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000லாம் தரமாட்டாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இதில் லோன் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபா போட்டிருக்குன்னா அந்த 1000 ரூபாயுமே தந்துடுவாங்க. அப்படியே இதில் மைனஸ் பண்ணிலாம் தர மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 1000 ரூபா வந்துடும். இப்போ 2000 வாங்குறீங்கன்னா அந்த 2000 வந்துடும். ஒரு 5000 வாங்குறீங்கன்னா அந்த 5000 அப்படியே வந்துடும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சேவிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோ பே சிஸ்டம் தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் கொடுத்த உடனே வெரிஃபிகேஷன் டன் ஆச்சு அப்படின்னா வித்தின் 5 minutes உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் இன்னொரு டவுட்டு, ப்ரோ 18 வயசு தான் ஆகுது, என் பேங்க் அக்கௌண்ட்டுமே கிடையாது, பேன் கார்டுமே கிடையாது. பேன் கார்டு தேவையில்லை, ஆதார் கார்டு தேவை தான். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் உங்களோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் பேரண்ட்ஸோடது யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட கொடுத்துக்குங்க. ஸோ அவங்களத வச்சு நீங்கள் கொடுத்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ மேக்ஸிமம் 15,000 ரூபா. இந்த அப்ளிகேஷனில் சரி இதில் தான் பிரச்சனை வருமா, இதில் தான் ட்ராபேக்ஸ் இருக்கா, எதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கா அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணிடணும். ஏன்னா அந்த பெய்ட் ரிவ்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா பெய்ட் ரிவ்யூஸ்லாம் அதுதான் நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க, ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 1 ஸ்டார் ரேட்டிங்கை கொஞ்சம் நிறையா செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் படித்து பார்த்த வரைக்கும் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் நிறையா ஃபெயிலியர்ஸ் நடக்குது. அதாவது இந்த ஓடிபி வர்றது, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபெயிலியர் ஆகி ஸ்டக் ஆகி நிற்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் மெயில் பண்ணால் ரிப்ளை வரல அப்படிங்கிறது, அப்புறம் கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணால் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு ரிவ்யூ என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 1000 ரூபா அமௌண்ட் நான் பேமெண்ட் பண்ண வேண்டியது, ஆனால் என்னோடய பேங்க்லேருந்து 5000 ரூபா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ நான் பார்த்தேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் பெண்டிங் வந்து நான் லோன் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறமே வந்து பெண்டிங் வந்து இருக்குது, அதனால் என்னோடய சிவில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ இதையும் நான் சொல்லிடணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் லோன் எடுத்து அதை ரீபேமெண்ட் பண்ணி ஸோ அது மூலமாக உங்களோட சிவில் ஸ்கோரையே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் அந்த சிவில் ஸ்கோர் வந்து அடிவாங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து லோன் நான் கட்டிட்டேன், ஆனாலுமே எனக்கு வந்து பெண்டிங் வந்து காட்டுது, ஸோ அதனால் வந்து எனக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறாங்க, ஆனால் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இங்கே போட்டிருக்கு இவ்வளோ ரிவ்யூஸு, ஸோ நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இது க்ரியான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கம்பெனி தான். ஸோ இவங்க யார் ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம், கூகுளில் கேட்டோம் அப்படின்னா க்ரியான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபேக் இல்லை தான், ஸோ இது ரெஜிஸ்டர்டு தான். ஓகேவா. ஸோ கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், க்ரியான்.in அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இருக்கலாம். இங்கே பாருங்கள், கம்பெனியோட அபவுட்டஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த டைம்லைன் போட்டிருப்பாங்க. 1994 நாங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. இந்த கம்பெனி வந்து 1994 டாட்டியா ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிட்டடாக தான் வந்திருக்கு. 2009 தான் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சென்னையில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் அப்படியே நான் பாஸ் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்கான கம்பெனி அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, பிரச்சனைலாம் கிடையாது. இது ஒரு ஜென்யூனான கம்பெனி தான். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி நீடு இருந்துச்சு அப்படின்னால் மட்டும் உங்கள் பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ் படி, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரியாமலாம் லோன் வாங்காதீங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வாங்குகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே கேட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் ஆப்லாம் நீங்கள் வந்து லோன் எடுக்கிறத விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 300 கொடுக்குறதுக்கு பேசாமல் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்டே வாங்கிக்கலாம், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா. அடுத்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து என்கிட்ட இல்லை டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்கை வேணால் கொடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ எவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எவ்வளோ லோன் எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கம்பெனி, இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியை பற்றியும் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வேணால் ஃப்ரீ டைமில் தான் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் வந்து லோன் எடுக்க போகிறீங்க இந்த அப்ளிகேஷனில். ஸோ இவங்களை நம்பி தான் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் லோன் எடுக்கணும். ஸோ என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் சொன்னேன் அப்படின்னா வீடியோவும் லென்த் ஆயிரும். ஸோ எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அபவுட் செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்துக்கலாம். கம்பெனியை பற்றி நீங்கள் இங்கே பார்க்கணும். அடுத்து ChatGPT கேட்டாலும் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அண்ட் எவ்வளோ லோன் எடுத்தால் எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியாச்சு. ஸோ லோன் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்து முடிச்சக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸையும் ஃப்யூச்சரில் நீங்கள் கமெண்ட்டில் ஆட் பண்ணி விடுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் மற்றவங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸில் வேறு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.